5, 4, 3, 2, 1. Welcome to the slideshow 2 of the grammar lesson Adjectives and Adverbs. I have made this slideshow based on the lesson from Book 1, Volume 1, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Ladies and gentlemen, time now for the slideshow number 2. Adjectives, பேரடைமொழிச் சொற்கள். In order to avoid confusion, குழப்பத்தை தவிர்க்கும் முகமாக, try to place adjectives as close as possible to the nouns or pronouns they modify. Adjectives-ஐ அவைகள் விவரிக்கக்கூடிய பெயர்ச்சொற்கள் அல்லது பிரதி பெயர்ச்சொற்களுக்கு இயன்ற அளவு மிக நெருக்கமாக பாவிக்க முயற்சியுங்கள். Most one-word adjectives come right before the nouns they modify. பெரும்பாலான ஒரு சொல் கொண்ட adjectives அவைகள் விவரிக்கக்கூடிய பெயர்ச்சொற்களுக்கு சரியாக முன்பாக வருகின்றன, பயன்படுத்தப்படுகின்றன. In the examples below, கீழே உள்ள உதாரணங்களில் the adjectives are underlined. Adjectives கீழே கோடிடப்பட்டுள்ளன. And the nouns they modify are in italics. அவைகள் விவரிக்கக்கூடிய பெயர்ச்சொற்கள் சாய்வான எழுத்துக்களில் காட்டப்பட்டுள்ளன. Examples: He made a delicious dinner. அவன் தயாரித்தான் ஒரு சுவையான இரவு சாப்பாட்டை. Delicious எனும் பொழுது flavorful, tasty, flavorous, mouth watering, வாயூறக்கூடிய சுவையான, yummy, இப்படி பல synonyms இருக்கின்றன. Number 2, the hungry girls devoured it quickly. The hungry girls devoured it quickly. பசியான சிறுமிகள் அவசரமாக அதனை சாப்பிட்டார்கள். devour என்னும் பொழுது gobble, gulp, swallow, விழுங்கிறது. அவசரமாக சாப்பாட்டை விழுங்கிறது, சப்பாம விழுங்கிறது, பசி மிச்சமான, அவசரமாக பசியோட சாப்பிடுறது. இதுக்கு நாங்க devour என்று சொல்லலாம். Number 3, their full stomachs pushed against their jeans. அவர்களுடைய ஃபுல்லான வயிறு ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டிருக்கிறாங்க. அது pushed against their jeans, அவர்களுடைய ஜீன்ஸையும் தாண்டி தள்ளுண்டு வந்தது வயிறுகள், ஜீன்ஸுக்கு எதிராக. ஜீன்ஸ் எனும் பொழுது hard wearing casual trousers made of denim or other cotton fabric. டெனிம் அல்லது ஏனைய பருத்தி துணியினால் தயாரிக்கப்பட்ட கேஷுவல் ட்ரவுசர்ஸுக்கு சொல்லலாம். Number 4, but ஆனால் they couldn't resist the incredible desert. ஆனால் அவர்களினால் ஒப்போஸ் பண்ண முடியவில்லை, நம்ப முடியாத அந்த டிசர்ட்டினை அவர்களினால் ஒப்போஸ் பண்ண முடியவில்லை, கீப் அவுட் பண்ண முடியவில்லை, நிராகரிக்க முடியவில்லை. ரெசிஸ்ட் எனும் பொழுது combat, counter, keep out,
with, stand, oppose, இப்படி பல synonyms ஒத்தகர்த்து சொற்கள் காணப்படுகின்றன. Dessert means the sweet course eaten at the end of a meal. ஒரு சாப்பாட்டுக்கு இறுதியில் சாப்பிடப்படக்கூடிய இனிப்பான உணவு பண்டங்களை குறிப்பிடலாம். For example, puddings, cakes, biscuits, cookies, ice creams, pastries, sweet soups, fruit salad, மேலும் ஜெலட்டின்ஸ் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். One major exception to this rule is when an adjective follows a linking verb. தற்பொழுது நாங்கள் ஒரு பிரதான விதிவிலக்கை பார்க்க போகின்றோம். மேலே பார்த்த அந்த ரூலுக்கு, அந்த விதிக்கு எதிரான ஒரு விடயம், ஒரு பிரதான விதிவிலக்கு. அது என்னவென்றால், இங்கே பாருங்க, கீழே எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்களை பார்த்தா விளங்கும். அட்ஜெக்டிவ்ஸ் பேர் அடைமொழி சொற்கள் ஒரு லிங்கிங் வேர்பை தொடர்ந்து வந்திருக்கின்றன. லிங்கிங் வேர்ப் எனும் பொழுது ஒரு இணைக்கும் வினைச்சொல். எக்ஸாம்பிள் இஸ், ஆர், was, were, feel, smell, taste, look, believe போன்றவற்றை தொடர்ந்து வரும் பொழுது அட்ஜெக்டிவ்ஸ். இப்படி வரும் பொழுது அட்ஜெக்டிவ்ஸை நாங்கள் அந்த நவுன் பேர் சொல்லுக்கு முன்னுக்கு போடாமல் பின்னுக்கு போடுறோம். இப்போ நாங்கள் இதுக்கு மேலே பார்த்தோம், அட்ஜெக்டிவ்ஸ் பேர் அடைமொழி சொற்கள் எப்படி வரும், நவுன்ஸ் பேர் சொற்களுக்கு முன்னுக்கு வாரன்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. டின்னர் வாஸ் டெலிஷியஸ். ராவு சாப்பாடு இருந்தது சுவையானதாக. இங்கே அந்த டெலிஷியஸ், சுவையானது என்பது எதுக்கு அர்த்தம் கூட்டுற? டின்னர் ராவு சாப்பாடு என்ற நவுனுக்கு பேர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுற. எனவே டெலிஷியஸ் என்பது அட்ஜெக்டிவ் பேர் அடைமொழி சொல். ஆனால் மேலுள்ளவாறு அல்லாமல் இங்கு டெலிஷியஸ் என்ற அட்ஜெக்டிவ் பேர் அடைமொழி சொல் நவுன் பேர் சொல்லுக்கு பிறகு வந்திருக்கிறது. மேலே எப்படி பார்த்தோம், நவுன் பேர் சொல்லுக்கு முன்னுக்கு வந்து அட்ஜெக்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள், the girls were hungry. அந்த girls சிறுமிகள் இருந்தார்கள் பசியாக. their stomachs felt full. அவர்களுடைய வயிறுகள் ஃபுல்லாக நிரம்பி உணர்ந்தன. Dessert looked incredible. அந்த dessert தோன்றியது இன்கிரெடிபிளாக, நம்ப முடியாதவாறு தோன்றியது, அதிசயமானதாக அப்படி தோன்றியது. Be careful. கவனமாக இருங்கள். Sometimes, சில வேளை, writers will use adverbs with a linking verb when what they really want is an adjective or vice versa. சில வேளை சில எழுத்தாளர்கள் உண்மையில் அவர்களுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தேவையாக இருக்கின்ற பொழுது ஒரு இணைக்கும் வினை சொல்லுடன் சில வேளை அட்வர்ப்ஸை பாவிப்பார்கள், அல்லது வைஸ் வர்சா. அப்படின்னா, அல்லது சில வேளை ஒரு அட்வர்ப் தேவையாக இருக்கும் பொழுது adjectives-ஐ பாவிப்பார்கள். Choosing the adjective versus the adverb form of the same word has big implications for the meaning of a sentence. Adjective எதிர் adverb வடிவம். ஒரே சொல்லின் adjective எதிர் adverb வடிவத்தை தெரிவு செய்தல் ஒரு வசனத்தில் பெரும் மறைமுக அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகின்றன, அதனுடைய அர்த்தத்தை பொறுத்தவரையில். For example, adjective, adverb. Adjective, for example, I feel bad.
அப்படின்னும் பொழுது ஐ ஃபீல் இல், நான் சுகமில்லாமல் உணர்கின்றேன், எனக்கு சுகமில்லை. டிப்ரெஸ்ட், டிப்ரெஸ்ட் அப்படின்னா சேட், ஐ ஃபீல் சேட், ஐ ஃபீல் அன்ஹாப்பி, துக்கமாக சந்தோஷம் இல்லாமல் உணர்கின்றேன். அல்லது அப்போலஜெட்டிக் அப்படின்னா ஒரு குற்றத்தை, தவறை மன வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல். சாரி, ரிபெண்டன்ட், ashamed, regretful, மன வருத்தத்தை தெரிவிக்கிறது. அட்வர்ப் பாருங்க. பேட் என்று சொல்ல பேட்லி என்று வரும்பொழுது அட்வர்ப் ஃபார்மாக இருக்கிறது. ஐ ஃபீல் பேட்லி என்னும் பொழுது ஐம் பேட் அட் ஃபீலிங், நான் இருக்கிற மோசமாக உணர்வில். ஃபீலிங்கை பொறுத்தவரையில் நான் மோசமாக இருக்கிறேன், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது அட்வர்பாக பாவிக்கும் பொழுது. மல்டிபிள் வேர்ட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ், பல சொல் கொண்ட பேரடைமொழி சொற்றொடர்கள் ஜெனரலி பொதுவாக follow the noun or pronoun they modify, அவைகள் விவரிக்கக்கூடிய பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல்லை தொடர்ந்து வருகின்றன. ஆனால் occasionally can come before, ஆனால் சில வேளை இருந்தாப்பல அவைகள் முன்னே வரவும் முடியும், முன்னுக்கும் வார சில டைமுக்கு. எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா விளங்கும். The girl snoring in the next room woke up her roommate, அடுத்த அறையில் குரட்டை விட்டு கொண்டிருந்த அந்த சிறுமி அவளுடைய ரூம்மேட்டை, ரூமில் ஒன்றாக இருக்கக்கூடிய வரை woke up, எழுப்பினாள். Number 2, the customer annoyed with the slow service complained to the manager, மெதுவான சேவையினால் கோபத்துக்குள்ளான இரிட்டேட்டான அந்த வாடிக்கையாளர் மேனேஜரிடம் முறைப்பாடு செய்தார். Number 3, proud her youngest son என்ற அந்த மல்டிபிள் வேர்ட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், பல் சொல் கொண்ட பேரடைமொழி சொற்றொடர் முன்னுக்கு வந்திருக்குது. நவுன் பேர் சொல்லுக்கு பின்னுக்கு வராமல் முன்னுக்கு வந்திருக்குது, அப்படியும் இருந்தாப்புல வரலாம். proud her youngest son, his mother showed his picture to strangers on the bus, அவனுடைய அம்மா, அவளுடைய ஆக இளம் மகனில் பெருமிதம் அடைந்த அவனுடைய அம்மா அவனுடைய படத்தை அந்த பஸ்ல இருந்த புதியவர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு, அந்நியர்களுக்கு அவனுடைய படத்தை காட்டினாள். Next, let's take a look at adjective clauses in brief. அடுத்து adjective clauses, பெயர் அடைமொழி சொல் வாக்கிய பகுதிகள் சம்பந்தமாக மிகச் சுருக்கமாக பார்ப்போம். Adjective clauses easy to identify because they start with the words who, whom, whose, which, that, when, and where. Follow the noun they modify. Adjective clauses அவைகள் விவரிக்கக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய பெயர் சொல்லை தொடர்ந்து வருகின்றன. இவைகளை அடையாளம் காண்பது இலகுவானது. ஏனென்றால் இவைகள் who, whom, whose, which, that, when, where போன்ற சொற்களுடன் தொடங்குகின்றபடியினால். For example, she had a goat that she loved very much.
she அவளிடம் had இருந்தது a goat ஒரு ஆடு. that அதனை she loved very much அவள் விரும்பினாள் மிகவும். தமிழ்ல சொல்லும் பொழுது அவள் மிகவும் விரும்பிய ஒரு ஆட்டை அவள் பெற்றிருந்தாள் என்றும் சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், his favorite girlfriend அவனுடைய விருப்பமான girlfriend who he thought was coming over later that evening அவளை அவன் கருதினான் நினைத்தான் was coming over வாரண்டு later that evening அன்று மாலை சுணங்கி வரும் வாரென்று அவன் நினைத்த அந்த அவனுடைய விருப்பமான girlfriend had just received an anonymous phone call அவள் பெற்றிருந்தால் ஒரு இனம் தெரியாத பேரு தெரியாத ஒருவரிடமிருந்து ஒரு ஃபோன் காலை அவள் அந்த டைம்ல பெற்றிருந்தாள். இங்கு இந்த எக்ஸாம்பிளை பாருங்க திரும்ப. she had a goat அவள் பெற்றிருந்தாள் ஒரு ஆட்டை. that she loved very much அதனை அவள் விரும்பினாள் மிகவும். இங்கு தமிழ்ல சொல்லும் பொழுது அவள் மிகவும் விரும்பிய ஒரு ஆட்டை அவள் பெற்றிருந்தாள் அவளிடம் இருந்தது என்று தமிழ்ல சொல்லலாம். இந்த இடத்துல that she loved very much என்று அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குது, கீழே கோடிடப்பட்டிருக்குது. அது adjective clause பெயர் அடைமொழி வாக்கிய பகுதி. இந்த adjective clause எதுக்கு அர்த்தம் கூட்டுற, எதை விவரிக்கிற, எதை modify பண்ற என்றா இந்த கோட் ஆடு, இந்த ஆட்டுக்கு அர்த்தம் கூட்டுற. இப்ப ஆடு கோட் என்பது நவுன் பெயர் சொல், அதுக்கு அர்த்தம் கூட்டுற எது that she loved very much அதனை அவள் மிகவும் விரும்பினாள் என்று. அவள் மிகவும் விரும்பிய ஆடு, அவள் மிகவும் விரும்பிய ஆடு. அந்த ஆடு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுற எது அவள் மிகவும் விரும்பிய என்ற அந்த வாக்கிய பகுதி. அதனால நாங்க பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுவதனால், கோட் ஆடு என்ற பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுவதனால் நாங்க அந்த that she loved very much என்பதனை adjective clause பெயர் அடைமொழி வாக்கிய பகுதி என்று சொல்றேன். கீழே பாருங்க, his favorite girlfriend அவனுடைய விருப்பமான girlfriend had just received பெற்றிருந்தால் an anonymous phone call ஒரு இனம் தெரியாத நபரிடமிருந்து, பெயர் தெரியாத நபரிடமிருந்து ஒரு ஃபோன் காலை பெற்றிருந்தாள். அதுதான் அந்த வாக்கியம். அதுல இடையில வந்திருக்கிற துண்டு பாருங்க, அண்டர்லைன் பண்ணப்பட்டு கீழே கோடிடப்பட்டு வந்திருக்கிற who he thought was coming over later that evening அவன் நினைச்ச வாரண்டு அன்று மாலை சுணங்கி, அன்று மாலை சுணங்கி வருவா என்று அவன் நினைச்ச அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், ரைட்? அவன் அப்படி நினைச்ச சுணங்கி வாரண்டு அவன் நினைச்ச அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அவனுடைய விருப்பமான கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற அந்த நவுன் பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டுற எது who he thought was coming over later that evening என்ற அந்த adjective clause பெயர் அடைமொழி வாக்கிய பகுதி எதுக்கு அர்த்தம் கூட்டுற கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற அந்த நவுன் பெயர் சொல்லுக்கு. adverbs as with adjectives பெயர் அடைமொழி சொற்களுடன் போலவே adverbs need to be placed where the reader can clearly understand the meaning you intend. நீங்கள் கருதக்கூடிய அர்த்தத்தை தெளிவாக வாசிக்கக்கூடியவர் விளங்க முடியுமான விதத்தில் adverbs பயன்படுத்தப்பட வேண்டும்.
பாவிக்கப்பட வேண்டும். Adverbs are a bit more flexible however. என்றாலும் adverbs கொஞ்சம் கூடுதலாக நெகிழ்ச்சி தன்மையுடையதாக காணப்படுகின்றன. Both single word and multiple word adverb phrases can generally be placed either before or after the words they modify. ஒரு சொல் கொண்ட மேலும் பல சொல் கொண்ட adverb சொற்றொடர்கள் பொதுவாக அவைகள் விவரிக்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ எவ்வாறும் பாவிக்கப்பட முடியும் பொதுவாக. In the examples below, the adverbs and adverb phrases are underlined and the words they modify are in italics. கீழே உள்ள உதாரணங்களில் adverbsum adverb சொற்றொடர்களும் கோடிடப்பட்டுள்ளன, கீழே கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. மேலும் அவைகள் விவரிக்கக்கூடிய சொற்கள் இட்டலிக்ஸ்ல சாய்வாக காட்டப்பட்டுள்ளன. For example, the lion jumped skillfully through the flaming hoop. எறியக்கூடிய அந்த வளையத்தின் ஊடாக அந்த அல்லது இந்த சிங்கம் திறமையாக பாய்ந்தது திறமையாக. இங்கு jumped என்ற verb வினைச்சொல்லுக்கு பிறகு skillfully என்ற அந்த adverb வந்திருக்கிறது வினைச்சொல்லுக்கு பிறகு. நம்பர் 2 இரண்டாவது, the lion skillfully jumped. இங்கு jumped என்ற அந்த verbuக்கு முன்னுக்கு skillfully என்ற adverb பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியும் பாவிக்கலாம். The lion அந்த சிங்கம் திறமையாக skillfully jumped பாய்ந்தது through the flaming hoop அந்த burning flaming என்ற burning blazing எரியக்கூடிய அந்த hoop அந்த வளையம் அதனூடாக பாய்ந்தது. hoop என்னும் பொழுது ring, band, circle, loop, wheel, round இப்படி பல synonyms ஒத்தகர்த்தி சொற்கள் காணப்படுகின்றன. நம்பர் 3, before next Wednesday அடுத்த புதன்கிழமைக்கு முன்பு என்பது இந்த இடத்தில் ஒரு adverb multi word adverb phrase பல சொல் கொண்ட adverb சொற்றொடராக காணப்படுகின்றது. before next Wednesday அடுத்த புதன்கிழமைக்கு முன்பு she needed to cash her paycheck அவளுடைய paycheck cash பண்ண வேண்டி அவளுக்கு தேவைப்பட்டது. இங்கு மல்டி வேர்ட் அட்வர்ப் ஃப்ரேஸ் முன்னுக்கு வந்திருக்குது. கீழே பாருங்க பின்னுக்கும் வரலாம். பிஃபோர் நெக்ஸ்ட் வெனிஸ்டே என்பது பின்னுக்கும் போடப்படலாம். She needed to cash her paycheck before next Wednesday. Punctuating adjectives and adverbs. Adjectives மேலும் adverbsக்கு நிறுத்தல் குறியீடுகள் பாவிப்பது தொடர்பாக பார்ப்போம். முதலில் adjectives பேரடைமொழி சொற்களுக்கு நிறுத்தல் குறியீடுகள் பாவிப்பது தொடர்பாக. To help you decide whether or not you should use a comma when separating two or more adjectives, ask yourself the following two questions. நீங்கள் ஒரு கமாவை பாவிப்பது நல்லமா இல்லையா என்பதை தீர்மானிக்க உதவுவதற்கு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட adjectives-ஐ வேறாக காட்டும் பொழுது செப்பரேட் பண்ணும் பொழுது ஒரு கமாவை பாவிக்க வேண்டுமா இல்லையா என்பது பற்றி
நீங்கள் உங்களுக்கு தீர்மானிக்க உதவுவதற்கு ask yourself the following 2 questions. கீழ்வரும் 2 வினாக்களை நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கொள்ளுங்கள். Can the order of the 2 adjectives be reversed? 2 பேரடைமொழி சொற்களினதும் ஒழுங்கு order மாற்றப்பட முடியுமா? இரண்டாவது, can the word and be put between the adjectives? அந்த adjectivesக்கு இடையில், பேரடைமொழி சொற்களுக்கு இடையில் and என்பது போடப்பட முடியுமா என்ற இந்த 2 வினாக்களையும் நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். If either answer is yes, மேலே நாங்கள் 2 வினாக்களை பார்த்தோம். அந்த 2 வினாக்களுக்குமான விடை yes ஆம் என்றால், then the adjectives are coordinate. The adjectives are coordinate. நிலையில் அல்லது முக்கியத்துவத்தில் சமனாக இருக்கின்றன. அந்த adjectives நில முக்கியத்துவத்தில் சமனாக காணப்படுகின்றன. And you should use a comma. நீங்கள் ஒரு கமாவை பாவிப்பது பாவிக்க வேண்டும். For example, Jessica is an ambitious, intelligent woman. இந்த இடத்தில் ambitious, intelligent என்ற 2 adjectivesம் coordinate, நிலை முக்கியத்துவத்தில் சமனாக காணப்படக்கூடிய adjectives ஆக இருக்கின்றன. எனவே கமா பாவிக்கிறார். ambitious என்னும் பொழுது குறிக்கோள் உள்ள, intelligent புத்திசாலியான பெண்ணாக ஜெசிகா இருக்கிறார். Number 2, Jessica is an intelligent, ambitious woman. பாருங்க, order reversed, இந்த ஒழுங்கு மாற்றப்பட்டுள்ளது. intelligent முன்னுக்கு வந்திருக்குது, ambitious பின்னுக்கு வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க கமா போடுறோம். அடுத்து பாருங்க, Jessica is an intelligent and ambitious woman. இந்த இடத்துல and மேலும் என்பது போடப்பட்டுள்ளது. ஜெசிகா ஒரு புத்திசாலியான குறிக்கோள் கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். If you cannot reverse the order of the adjectives, adjectives பேரடைமொழி சொற்களின் order ஒழுங்கை reverse பண்ண மாற்ற முடியாவிட்டால், ஓ add and to the adjectives, அல்லது adjectivesக்கு and என்பதனை சேர்க்க முடியாவிட்டால், then they are cumulative. அவைகள் cumulativeஆக இருக்கின்றன. and do not require comma. இவைகளுக்கு கமா அவசியப்படுவதில்லை, கமா போடுறதில்லை. cumulative என்றா increasing, developing or growing in quantity, strength or effect by successive additions or gradual steps. படிப்படியான படிமுறைகள் அல்லது தொடர்ச்சியாக adjective சேர்க்கப்படும் பொழுது அதனுடைய strength பலம் அதிகரித்து செல்கின்றது, அதனுடைய effect அதிகரித்து செல்கின்றது. அதை நாங்க cumulative என்று சொல்லலாம். கீழ எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். Roger has 14 silver horns. இந்த இடத்துல ரோஜர் பெற்றிருக்கிறான், ரோஜரிடம் உண்டு 14 சில்வர் ஹார்ன்ஸ், 14 சில்வர் ஹார்ன்ஸ், வெள்ளியினால் ஆன கொம்புகள். இதுல ரோஜர் ஹேஸ் சில்வர் 14 ஹார்ன்ஸ் என்று வரல. The reversed order does not work. இந்த adjectives
ரெண்டையும் நாங்கள் மாற்றி போட்டால் அது சரி வாரில்லை. சில்வர் 14 என்று வாரில்லை. 14 சில்வர் அப்படி தான் வாரு. கீழே பாருங்க, ரோஜர் ஹேஸ் 14 and silver horns என்றும் வாரில்லை. தி added and does not work. சேர்க்கப்பட்ட and என்பது இன சேர்க்கப்படும் பொழுது அது சரி வாரில்லை. அப்படி சேர்க்கிறல்ல, and வாரில்லைங்க. இங்க சரியா எப்படி போடுறேன்டா, ரோஜர் ஹேஸ் 14 silver horns, அதுதான் சரியானது. இங்க 14 silver and ரெண்டு எப்படி adjectives பாவிக்கப்படும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட adjectives பாவிக்கப்படும் பொழுது கிராஜுவலாக படிப்படியாக அந்த ஸ்ட்ரென்த் அதோட எஃபெக்ட் வந்து கூடிக்கொண்டு செல்கிறது. முக்கியமானது முக்கியத்தன்மை 14 சில்வர் என்னும் பொழுது அந்த முக்கியத்தன்மை வந்து கூடிக்கொண்டு செல்ற. சில்வர் என்பது இந்த முக்கியத்தன்மை கூட எடுக்கலாம். இப்போ நாங்கள் இதை ரிவர்ஸில் போடல, சில்வர் 14 என்று போடல, 14 சில்வர் அப்படிதான் சொல்லணும். முக்கியத்தன்மை கூடிக்கொண்டு போகிறது. Adverbs. Place a comma at the end of an adverb phrase when it comes at the beginning of the sentence. வசனத்தின் ஆரம்பத்தில் ஒரு adverb phrase வரும் பொழுது ஒரு கமா போட வேண்டும். For example, after some thought என்பது இந்த இடத்தில் ஒரு adverb phrase, ஒரு adverb சொற்றொடராக காணப்படுகின்றது. அப்படி ஆரம்பத்தில் வரும் பொழுது கமா போடணும். after some thought, கொஞ்சம் சிந்தித்த பிறகு, கொஞ்சம் யோசனைக்கு பிறகு, சிந்தித்த பிறகு, she decided, அவள் தீர்மானித்தாள், to buy her cousin's used car, அவளுடைய கசின்ட பாவித்த காரை வாங்க அவள் தீர்மானித்தாள். இடத்துல ஆஃப்டர் சம் தாட் என்ற adverb phrase, adverb சொற்றொடர் முன்னுக்கு வந்திருக்குது. எனவே நாங்கள் அதில் கமா போட்டுருவோம். Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section Key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers, and then do the correction. Well, that's all we have for you in this PowerPoint presentation. May Allah reward you. And thank you very much for joining us. Hope you have all enjoyed learning this lesson. It's Yusuf Ishaq Farooq signing off with the greetings of Islam once again. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Peace, mercy and blessings of God Almighty Allah be on all of you.